போராடுவோம் போராடுவோம் சாகுற வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் சாகுற வரை போராடுவோம். வாழ்க வாழ்க தலைவர் வாழ்க. வாழ்க வாழ்க தலைவர் வாழ்க. ராமசாமி ஒழிக. குப்புசாமி ஒழிக. கோவிந்தசாமி ஒழிக. கோரிக்கை நிறைவேற வரை போராடுவோம். சொல்லுங்கப்பா. கோரிக்கை நிறைவேற வரையும் போராடுவோம். கோரிக்கை நிறைவேற வரையும் போராடுவோம். போராட்டத்தில் வெற்றி பெறுவோம். போராட்டத்தில் வெற்றி பெறுவோம். என்னப்பா பேரவா? எது மேல வரவா? எதுக்கு போராட்டம்? ஏம்பா தலைவரே கேள்வி கேக்குற, நீ யாரு? பொதுமக்கள்ல தான் ஒருத்தன் நானு. ஆமா, எதுக்கு போராடுறீங்க? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? நீங்க தானே போராடுறீங்க, உங்களுக்கு தான் தெரியணும். எங்களுக்கு தெரியாது, தலைவர் தான் கூட்டின்னு வந்தாரு, நாங்க போராடுறோம். தலைவரே, எதுக்கு போராடுறீங்க? நாங்க ஆட்சியில் இருக்கும்போது போராடினாங்கல்ல, அதனால நாங்க போராடுறோம். அப்ப அவங்க மேல குறை இருக்கா இல்லையான்னு தெரியாது. நீங்க ஆட்சியிலும் போது அவங்க போராடினாங்கன்றதுனால அவங்க ஆட்சியிலும் போது நீங்க போராடுறீங்களா? என்ன விட்டா அதிகமா பேசிட்டு போற? இந்த ஆட்சியில் எவ்வளவு தப்பு நடக்குது தெரியுமா? அதுக்கு தான் போராடுறோம். சரி, என்ன தப்பு நடக்குது? ஏய் நீ சொல்ற. டேய் நீ சொல்றா. டேய் நீ சொல்றா. டேய் நீ சொல்ற. டேய் நம்பா சொல்லுப்பா. டேய் நீ சொல்றா. டேய் நீ சொல்ற. டேய் நீ சொல்றா. டேய் நீ சொல்றா. டேய் நீ சொல்றாவா? ஏண்டா அங்க ஆரம்பிச்சிங்க, சொல்ற மாதிரி இருந்தது. மாத்தி 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 இவ்வளவு தூரம் வந்து கடைசியில என்கிட்டயே சொல்றேன். உங்க தலைவருக்காவது தெரியுமா? தெரியலையா? என்ன கேட்டா அவகிட்டே கேட்டுக்கோ. தொடப்ப கட்ட விலை ஏறி போச்சு, அதனால தான் போராடுறோம். எது? தொடப்ப கட்ட விலை ஏறி போச்சுன்னு அதுக்கு போராடுறீங்களா? சரி, அப்படியே இருக்கட்டுமே. நீங்க போராடினா விலை இறங்கிடுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, போராடுவோம் அவ்வளவுதான். நாங்க ஆட்சியில இருக்கும் போது கூட தான் அவங்க போராடினாங்க. நாங்க விலை எதுவும் இறக்கவே இல்லையே. அப்போ அவங்க ஆட்சியில எதுவும் இறக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியும். உங்க ஆட்சியில அவங்க போராட்டம் பண்ணாலும் நீங்க இறக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு போராட்டம்? என்னப்பா விஷயம் தெரியாம பேசுற? போராட்டம் நடத்தலாம், நாளைக்கு மக்கள் கேட்பாங்க, அதனால தான் போராடுறோம். அப்போ கண் துடைப்புக்கு தான் போராட்டமே நடத்துறீங்களா? இதெல்லாம் அரசியல்ல பண்ணணுங்க. அப்ப மக்கள் நலனுக்காக உயிரை கொடுப்போம் நீங்க. ஏம்பா சாகும் முறை போராடுவோம்னு சொல்றாங்க, அதுக்காக சாகுற வரைக்கும் போராடிட்டா இருக்காங்க. சரிப்பா, மக்கள் பிரச்சனைக்கு அப்ப எப்படிதான் தீர்வு காண்றது? அவங்களே ரோட்ல வந்து போராடணும். சரி, அப்படியே அவங்களே வந்து போராடி ஜெயிச்சுட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்க போராட்டம் நடத்துறீங்க? கேட்டே ஒரு கேள்வி, ஜெயிச்சு அப்புறம் நாங்க தான் போராடி ஜெயிச்சோன்னு சொல்லுவோம். விவரம் புரியாத ஆளா இருக்கிய. இது வரைக்கும் போராடி ஏதாவது விலைவாசியை குறைச்சிருக்காங்களா? ஆமா, குறைச்சதில்ல. அவங்க குறைக்கிறது இல்ல, எங்க கட்சி வந்தாலும் குறைக்காது. இது மாத்தவே முடியாது. மக்கள் எல்லாம் தொடர்ந்து தெருவில் வந்து போராடினா உங்க கதி என்ன ஆகும் தெரியுமா? ஒன்னும் ஆகாது, தொடர்ந்து போராடலாம் மாட்டாங்க. எதை வச்சு சொல்றீங்க? இப்ப இவ்வளவு பேர் வந்திருக்கோம்ல, திரும்ப இந்த போராட்டம் நடந்துச்சுன்னா இதுல இருந்து நாளைக்கு 4 பேர் வரமாட்டான். அப்படின்னா உனக்கு தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. முதல் நாள் 500 பேர் கூடுவான். 2வது நாள் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 100 பேர் போயிடுவான். 3வது நாள் எனக்கு உட்கார முடியல கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாதி பேர் போயிடுவான். 4வது நாள் 5வது நாள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு மொத்த பேரும் காலி ஆயிடுவானுங்க. அப்ப போராட்டத்தினால எந்த தீர்வும் கிடைக்காதுன்றீங்களா? காலத்துக்கு இப்படிதான் நடக்குது. நீனும் புதுசா கேக்குற? இப்ப காலத்துக்கு இப்படிதான் நடக்குதுன்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாம் போராடுறீங்க? போராட்டத்துல உள்ள போனாதான் நாளைக்கு எங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அப்ப அரசியல்வாதியும் கட்சிக்காரங்களும் தெளிவா இருக்கீங்க, மக்கள் தான் முட்டாளா இருக்காங்கல்ல? மக்கள் முட்டாளா இருக்காங்கன்னு நாங்க சொல்ல, நீ தான் சொல்ற. கரெக்டுப்பா, நீங்க சொல்ல, நான் தான் சொன்னேன். மக்களை புரிஞ்சுக்குங்க. நம்ம போராடினாலும் தீர்வு வராது. உண்மையிலேயே நம்ம கூட்டமா போவோம், போராட்டம் பண்ணுவோம். ஆனா கடைசியில் என்ன சொல்லுவோம்? வேலை இருக்கு, என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு போயிடுவோம், இல்லை உட்கார முடியலன்னு போயிடுவோம், இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம தொடர்ந்து போராட மாட்டோம். அந்த தைரியம் இவங்களுக்கு. இவங்களும் தன்னை நிலைநிறுத்திக்க தான் போராடுறாங்களே தவிர நமக்காக போராடலன்னு தெளிவா தெரியுது. அப்ப என்னதான் தீர்வுன்னு பார்த்தா, சமூக ஆர்வலர்கள் இருக்காங்கல்ல அந்தந்த மாவட்டத்துல, அவங்கள போராட சொல்லலாம். அவங்க போராடினா அவங்க குடும்பத்தை யார் காப்பாத்துவா? பொதுமக்கள் ஒரு நிதி கொடுக்கணும். அப்படி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நிதி கொடுத்தா அவங்க போராட முடியும். அந்த போராட்டக்காரர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஒரு சின்ன நிதி எல்லாரும் சேர்ந்து கொடுத்தா நம்ம இவ்வளவு பேர் போக வேண்டியதில்லை. சமூக ஆர்வலர்கள், மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களுக்கு பணம் கொடுத்து போராடினாதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் போல இருக்கு. பாத்தீங்களா? போராட்டத்துக்கு ஆள் சேர்த்துட்டு எதுக்கு போராடுறீங்க காரணமே தெரியாம, அப்படியே காரணத்தை சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லி நாங்க போராடி ஜெயிலுக்கு போனா எங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும், இப்படிதாங்க எல்லா போராட்டமும் இருக்கு. இப்படிதான் போராட்டம் எல்லாமே பிசு பிசுத்து போகுது. இதுதான் உண்மை. நீ பேசுறது இருந்தா வேற எங்கன்னா போய் பேசு. இங்க நாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம்ல. போராட்டம் நடத்துறேன்றீங்க, ஒருத்தர் கூட காணோம். இது ரிகர்சல், நாளைக்கு தான் போராட்டம். ஏம்பா சேர்ல இறக்கி வச்சிட்டீங்களா? வண்டி திருப்போங்கப்பா.
போராடுவோம் போராடுவோம் சாவரை போராடுவோம் 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 சாவரை போராடுவோம் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா நிறுத்துப்பா நாளைக்கு போராட்டத்துக்கு வந்துருங்க இப்ப கிளம்புங்கப்பா